நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜி ஃப்ரிட்ஜு. இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜில் வந்து தெர்மோஸ்டாட் ஃபால்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது எனக்கு கம்ப்ளைண்ட்டு சொல்லி. அவங்க இப்போ தான் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து தெர்மோஸ்டாட்டும் ரிலே ஓஎல்பி மாற்ற போகிறேன். அதை எப்படி மாற்ற போகிறேங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தெர்மோஸ்டாட்டு மாட்டும்போது கஸ்டமருக்கு விவரமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. ஃப்ரிட்ஜு வாங்கும்போது கடைக்காரங்க சொல்லிக் கொடுப்பாங்க, வச்ச பொருள் ஐஸ் ஆகி பிடிச்சிக்கிச்சின்னாக்கா அதை எடுக்கிறதுக்கு இந்த டீஃப்ராஸ்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லா கடைக்காரங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதைத்தான் கஸ்டமரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டீஃப்ராஸ்டிங் பட்டனை ஒரு 4-5 தடவை அவங்க ப்ரெஸ் பண்ணி அவங்க அந்த ஐஸை கரைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தெர்மோஸ்டாட் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுங்க, இதை டீஃப்ராஸ்டிங் பண்ண வேண்டாம். இதை எப்படி ஐஸு கரைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தெர்மோஸ்டாட் கொஞ்ச நாளைக்கு லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் டீஃப்ராஸ்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணுறதை விட நம்ம மெயின் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், மேலே ஸ்டெப்லைசருக்கு மேலே வருது பாருங்கள், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சில்டு டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஐஸ் கரைஞ்சிரும். வச்ச பொருளை எடுத்துக்கலாம், மறுபடியும் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இதை மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நாம் மாற்றக்கூடிய தெர்மோஸ்டாட்டும் கொஞ்ச நாளைக்கு லைஃப் வரும், நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் வராது, அவங்களுக்கும் அடிக்கடி செலவு வைக்காது. இதனால் சேஃப்டிஃபுல்லாக இருக்கும். அதேமாரி தெர்மோஸ்டாட் மாட்டிட்டு நீங்கள் ஒரு 3லேருந்து 4க்குள்ளே நார்மலாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு மாட்டி கொடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட்டோட எண்டு கீழே தெர்மல் பல்புன்னு இருக்கும், அதை ப்ரெஷர் பாக்ஸில் கீழே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கீழே ஒரு கப்பு இருக்கும், அதில் கப்பை அந்த இடத்துல மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதில் இருந்த ஐஸ் இதெல்லாம் இவ்வளோ ஐஸு அதுலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் பாஸு. ஃப்ரண்ட்டில் நமக்கு ப்ரெஷர் பாக்ஸில் வேலை முடிஞ்சிச்சு. அந்த ஐஸ் கரைஞ்ச தண்ணி அந்த பாக்ஸில் ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. மோட்டரில் எதுலேயும் கீழே சிந்தாத அளவுக்கு எடுத்துடுங்க. ஒரு ஈரத்துணி வச்சு கண்டென்சரை நாமளே துடைக்கலாம், கஸ்டமர் துடைக்க விடக்கூடாது. அவங்க துடைச்சாங்கனாக்கா எங்கேயாவது லைனை ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் எந்த வேலை செஞ்சாலும் கம்ப்ரஸரு பின்னாடி லைனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். அதேமாரி ரிலே ஓஎல்பியும் இதில் மாற்றிடுவேன். இப்போ அவ்வளோதான் ப்ரோ, வேலை முடிஞ்சு போச்சு. இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நிறையா வந்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாம் வந்து ஒரு மெக்கானிக் அப்படின்னு சொன்னால் நிறைய ட்ரிக்குங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.